திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினால் மாநில சுயாட்சி காக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கல்வியாளர்கள் இணைந்து நடத்தும் மாநில சுயாட்சி நாயகருக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வாக்களித்த மக்கள்தான் மாநில சுயாட்சி நாயகர்கள் என முதலமைச்சர் கூறினார். தமிழக அரசு நிறைவேற்றி ஆளுநர் கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிப்பது நியாயமில்லை என கூறிய முதலமைச்சர் ஆளுநர் பதவி ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் என விமர்சனம் செய்தார். பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் எப்போதும் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என சூளுரைத்தார். உங்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்க இன்னும் கடுமையா உழைக்கணும் என்ற எண்ணம் தான் எனக்குள் ஏற்பட்டிருக்கு. மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க. அது நான் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான். திமுகவுக்கு வாக்களிச்சா ஸ்டாலின் அமைக்கிற ஆட்சி சமூக நீதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும். மாநில சுயாட்சிக்காக அவர் உறுதியாக போராடுவார். இந்தியாவில் கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதி வர வாதாடுவார்னு நம்பிக்கையோட வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் தான் மாநில சுயாட்சியினுடைய நாயகர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது டீம் ஒர்க். அதனாலதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு துணை நின்ற நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். இதுதான் டீம் எஃபர்ட், அதுக்கான அங்கீகாரம். இந்த சமயத்துல தான் இந்த தீர்ப்புக்காக பாராட்டு விழா நடத்தணும்னு நம்முடைய மதிப்பிற்குரிய முனிரத்னம் அவர்கள் கேட்கிறார்னு நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதர்ஷன் அவர்களும் வந்து கேட்டாங்க. பொதுவா யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், டைம் தர மாட்டேன். ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான். அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி.